தூக்கி எடுத்து வைக்கிறது தமிழ்நாடோட பொருளாதாரம். தமிழ்நாடு இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம். பன்முகப்படுத்தப்பட்ட உற்பத்தி மற்றும் சேவை துறைகளை கொண்டு தமிழ்நாடு இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளராக உள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பற்றிய சில தகவல்களை பார்ப்போமா? தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் சேவைத்துறை 45%, தொழில்துறை 34%, விவசாயத்துறை 21% பங்கையும் அளிக்கின்றன. கோயம்புத்தூர் அப்படின்னாலே மான்செஸ்டர் தமிழ்நாடு. கோயம்புத்தூர் நெசவாளிகளுக்கும், ஈரோடு மஞ்சள் சாகுபடி மற்றும் ஆடை ஏற்றுமதிக்கும், திருப்பூர் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும், கரூர் நெசவு தொழிலுக்கும் நன்கு வளர்ந்துள்ளன. டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு கரூர், டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடுனாலும் கரூர் தான். பேருந்து சரக்குந்துகளுக்கும் கூடு கட்டும் தொழிலும் நன்கு வளர்ந்துள்ளன. தமிழ்நாடு மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் உள்ளன. தமிழ்நாடு மாநிலத்தில் பல உலக அளவிலான திறன் மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் உள்ளன. பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு நிதியாண்டில் பொருளாதாரத்தால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் பணவீக்கம் சரி செய்யப்பட்ட சந்தை மதிப்பில் அதிகரிப்பு அல்லது முன்னேற்றம் ஆகும். இந்திய பொருளாதாரத்துக்கு அதிக அளவு பங்களிப்பை தமிழ்நாடு செய்கின்றது. 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 11th லெசன் தமிழ்நாடு எக்கனாமி. இந்த படத்தில் உள்ள ஒன் வேர்டு கொஸ்டின்ஸை ஷார்ட்கட்டாக பார்ப்போமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 11th எக்கனாமிக்ஸ் சாப்டர் 11 தமிழ்நாடு எக்கனாமி. தமிழ்நாடு பொருளாதாரம். இன் ஹெல்த் இண்டெக்ஸ் தமிழ்நாடு இஸ் அஹெட் ஆஃப். உடல் நலத்தில் தமிழ்நாடு இதன் முன்னோடி. இந்த மாநிலத்தின் முன்னோடி. குஜராத். ஹெல்த் இண்டெக்ஸ் தமிழ்நாடு இஸ் அஹெட் ஆஃப் குஜராத். தமிழ்நாடோட ஹெல்த் வந்தாலே குஜராத், காந்தி பிறந்த மண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் செக்ஸ் ரேஷியோ தமிழ்நாடு ரேங்க்ஸ். பாலின விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தில் உள்ளது? ஆண் பெண் பாலின விகிதம் 3rd, 3வது இடம். செக்ஸ் ரேஷியோ வந்தாலே 3rd பிளேஸ். தமிழ்நாடு இஸ் ரிச் இன். தமிழ்நாட்டின் அதிகமான வளம் எது? நம்மள மாதிரி மக்கள் செல்வம் தாங்க தமிழ்நாட்டோட அதிகமான வளம். ஹியூமன் ரிசோர்சஸ், மனித வளம். தமிழ்நாடு இஸ் ரிச் இன் ஹியூமன் ரிசோர்சஸ். த மெயின் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் தமிழ்நாடு இஸ். தமிழ்நாட்டின் நீர்ப்பாசன வசதிக்கு மிக முக்கியமான காரணி எது? வெல், கிணறுகள். தமிழ்நாடு இரிகேஷன் மெயின் சோர்ஸ் வந்தாலே வெல் இரிகேஷன். இன் ஹெல்த் இண்டெக்ஸ் தமிழ்நாடு இஸ் அஹெட் ஆஃப் குஜராத். இன் செக்ஸ் ரேஷியோ தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd. தமிழ்நாடு இஸ் ரிச் இன் ஹியூமன் ரிசோர்சஸ். The main source of irrigation in Tamil Nadu is well. Tamil Nadu tops in the production of the following crops dash except. தமிழ்நாடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பயிர்கள் உற்பத்தியை தவிர மற்றவற்றில் முதலிடம் வகிக்கிறது? காடமம், ஏலக்காய். பனானா டாப் பிளேஸ், கோகனட் டாப் பிளேஸ். பிளான்டேஷன் கிராப்ஸ் டீ, காஃபி, ரப்பர் டாப் பிளேஸ் எக்ஸப்ட் காடமம். தேங்காய் வாழை உற்பத்தியில் கேரளாவை முந்தியது தமிழ்நாடு. Largest area of land is used to in the cultivation of. தமிழ்நாட்டில் அதிகமான நிலப்பரப்பு எந்த பயிர் பயிரிடுவதற்கு ஏற்றதாக உள்ளது? பாடி, நெல் பயிரிடுவதற்கு ஏற்றதாக உள்ளது. அதிக அளவில் தமிழ்நாட்டில் நெல் பயிரிடப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. காவிரி ஆற்றின் டெல்டா பகுதியில் விவசாயம் செய்வதால் இந்த பெயர் வந்தது. Largest area of land is used in the cultivation of paddy. In investment proposal filled by MSMES தமிழ்நாடு ranks. MSMES னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், மிகச்சிறிய சிறிய நடுத்தரமான நிறுவனங்கள். இதனுடைய முதலீட்டில் தமிழ்நாடு எந்த நிலையில் உள்ளது? ஃபர்ஸ்ட், முதலிடத்தில் உள்ளது. MSME வந்தாலே ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Which district in தமிழ்நாடு has the highest sex ratio? தமிழ்நாட்டில் பாலின பிறப்பு விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம்? நீலகிரி மாவட்டம். தமிழ்நாடு ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்தாலே நீலகிரிஸ். Which district has the lowest child sex ratio? குழந்தை பிறப்பு விகிதத்தில் மிக குறைவாக உள்ள மாவட்டம்? அரியலூர். குழந்தை பிறப்பு விகிதம் குறைவான மாவட்டம் அரியலூர். தமிழ்நாட்டில் டாப் ப்ரொடக்ஷன்ல இல்லாதது காடமம். தமிழ்நாட்டோட லார்ஜஸ்ட் ஏரியாவில் பயிரிடப்படும் பயிர் பாடி. இன் லிட்ரஸி ரேட் தமிழ்நாடு ரேங்க்ஸ். எழுத்தறிவு விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தில் உள்ளது? 8th, 8வது இடம். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல்ஸ் ஃபில்ட் பை MSME தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். Which district in Tamil Nadu has the highest sex ratio? Nilgiris. Which district has the lowest child sex ratio? Ariyalur.
நைட்ரேட் கார்மெண்ட் ப்ரொடக்ஷன் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன். பின்னலாடை உற்பத்தியில் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கும் நகரம் திருப்பூர். நைட்ரேட் கார்மெண்ட் வந்தாலே திருப்பூர். தமிழ்நாட்டில் உள்ள திருப்பூர் பின்னப்பட்ட ஆடைகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆயத்த ஆடை தொழிலில் சிறந்து விளங்குகிறது. திருப்பூரில் பின்னப்பட்ட ஆடைகளின் ஏற்றுமதி. திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படும் பருத்தி மற்றும் பருத்தி கலந்த ஆடைகள், டி ஷர்ட்கள், சொட்டர்கள் போன்றவை அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. திருப்பூர் பின்னல் ஆடை தொழிலில் இந்தியாவில் முதலிடத்தில் உள்ளது. திருப்பூரின் பிரபலமான பெயர்கள் என்னென்னு பார்ப்போமா? டாலர் நகரம், சிறிய ஜப்பான், பனியன் நகரம். Which of the following is wrongly matched? கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ள இணை? கோம் டெக்ஸ்டைல் சிட்டி, ஈரோடு. கோம் டெக்ஸ்டைல் சிட்டி சரியான விடை கரூர். தமிழகத்தில் ஜவுளிகளின் தலைநகரம் என அழைக்கப்படுவது கரூர். இது வீட்டு ஜவுளிகளுக்கு பெயர் பெற்றது. கேட்வே ஆஃப் தமிழ்நாடு தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் தூத்துக்குடி. ஸ்டீல் சிட்டி சேலம். இரும்புகளின் நகரம் சேலம். பம்ப் சிட்டி கோயம்புத்தூர். பம்பு சிட்டிகளுக்கு பெயர் பெற்ற நகரம் கோயம்புத்தூர். Which of the following city does not have international airport? கீழ்கண்டவற்றில் எந்த நகரில் பன்னாட்டு விமான நிலையம் இல்லை? பரமக்குடி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர். இந்த மூணுலையுமே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. பரமக்குடியில் மட்டும்தான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இல்லை. நைட்டு நாம தூக்கத்தில் என்ன செய்வோம்? திரும்பி படுப்போம். நைட்டர் கார்மெண்ட் திருப்பூர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹோம் டெக்ஸ்டைல் சிட்டி கரூர். ஈரோடு வந்துச்சுன்னா ராங் ஆன்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், பரமக்குடி இந்த 4 நகரங்களில் எதில் பன்னாட்டு விமான நிலையம் இல்லை? பரமக்குடி. Which union territory has the highest sex ratio? பிறப்பு விகிதம் அதிகமாக உள்ள யூனியன் பிரதேசம் எது? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. யூனியன் டெரிட்டரி ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்தாலே பாண்டிச்சேரி. The largest contribution to GSDP in Tamil Nadu comes from. GSDP னா Gross State Domestic Product. GSDP என்பது மாநிலங்களின் மொத்த உள்நாட்டு தயாரிப்பு என்பதன் சுருக்கம். இது ஒரு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும். மாநில பொருளாதார வளர்ச்சியில் அதிக பங்காற்றுவது சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டர் எடுத்துக்கிட்டா நம்ம பேங்கு, ஹோட்டல், டூரிசம் இதையெல்லாம் சொல்லலாம். லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிஎஸ்டிபி வந்தாலே சர்வீஸ். சர்வீஸ்லேருந்து அதிக ஜிஎஸ்டிபி நமக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டிபி சர்வீஸ் செக்டர்லேருந்து அதிகமாக கிடைக்கும். இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தமிழ்நாடு இஸ் ரேங்க் 7th. இந்தியா இஸ் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்கனாமியில் இந்தியாவோட பொருளாதாரம் உலகில் 7வது இடத்தில் உள்ளது. அதே மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் தமிழ்நாடு 7வது இடத்தில் உள்ளது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வளர்ச்சி அளவை என்பது ஒரு நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி அளவிடும் ஒரு புள்ளி விவர கருவி. இது ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தால் உருவாக்கப்பட்டது. HDIயின் அடிப்படை அளவீடுகள் உயிர் வாழும் ஆண்டுகள், சராசரி படிப்பு ஆண்டுகள், எதிர்பார்க்கப்படும் படிப்பு ஆண்டுகள், PPP உணவு மற்றும் பணியாக்க சேவை, செலவில்லாமல் கொண்டாடப்படும் தலா உலக உற்பத்தி இவை அனைத்தும் அடங்கும். ஸ்பிக் இஸ் லொக்கேட்டட் இன். ஸ்பிக் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? தூத்துக்குடியில் ஸ்பிக் நிறுவனம் அமைந்துள்ளது. தமிழ்நாடு மாநிலத்தில் தூத்துக்குடியில் அமைந்துள்ள தெற்கு பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் நாட்டின் முன்னணி உர உற்பத்தி நிறுவனங்களில் இதுவும் ஒன்று. டாக்டர் M. A. சிதம்பரம் மற்றும் அரசுக்கு சொந்தமான தொழில்துறை மேம்பாட்டு நிறுவனமான தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழக லிமிடெட் ஆகியோரால் நிறுவப்பட்ட ஒரு கூட்டு நிறுவனம் ஆகும். த டைசல் பார்க் இஸ் பயோ பார்க். டைசல் உயிரி தொழில்நுட்ப பூங்கா. இது சென்னையில் அமைந்துள்ளது. டைசல்னாலே பயோ பார்க். இன் இந்தியாஸ் டோட்டல் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd. இந்தியாவின் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடம். சிமெண்டின் தமிழ்நாடு வந்தாலே 3rd place. த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சதர்ன் ரயில்வே இஸ் அட். தென்னக ரயில்வேயின் தலைமைச் செயலகம் அமைந்திருக்கும் இடம் சென்னை. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சதர்ன் ரயில்வே இஸ் அட் சென்னை. சதர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்தாலே சென்னை.